அவங்கள வச்சு எம்ஜிஆர் சார் வச்சு ஒரே ஒரு படம் பண்ணாங்க, அன்பேவா. அன்பேவா. சிவாஜி சார் வச்சு ஏவிஎம்க்கு நம்ம காலமெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கணும். சிவாஜி என்கிற ஒரு பெரிய மகத்தான கலைஞரை நமக்கு அறிமுகப்படுத்தியது பராசக்தி. அந்த பராசக்தியை தயாரித்ததே அவங்க தான், ஏவிஎம். அதனால் ஏவிஎம்க்கு அத்தனை சினிமாக்காரர்களும் அத்தனை சினிமா ரசிகர்களும் நன்றி கடன் பட்டிருக்கோம். சார், உலகநாயகன் கமல்ஹாசன். கமலஹாசனை களத்தூர் கண்ணமால் அறிமுகப்படுத்தினதும் அவங்க தான். கமலஹாசன் அப்புறம் பெரிய ஹீரோவான பிறகு பாலச்சந்தர் தான் நிறையா படங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணார். கமலஹாசனுக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக்குறது ஏவிஎம் தான், சகலகலா. இப்போ இந்த மாதிரி இந்த படங்களெல்லாம் அவர் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் வச்சு பண்ணும்போது கூட அன்பேவா பண்ண போகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் சாரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு பயம் மேய்ச்சிட்டே இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக் ஆள். எம்ஜிஆர் சார் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருக்கு வந்து கூட்டம் நிறையா வருவாங்க அவர் பார்க்குறது. அதனால் அவர் ஷூட்டிங் கொஞ்சம் முன்னப்பின்னு வருவார். 9:30 வருவார், 10 வருவார். அப்படி லிட்டில் லேட் ஆகும். பட் சிஸ்டங்கிறது பயங்கர சிஸ்டம் ஆச்சுங்க ஏவிஎம்மு. 9 கார் போய்டும், இப்படி இதெல்லாம் ஒரு பயம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், எப்பா இல்லைப்பா. அப்போ சரவணன் சார், பாலு சார், முருகன், குமரன் இவங்கெல்லாம் சேர்ந்து, அப்பா எம்ஜிஆர் வச்சு நம்ம ஒரு படம் பண்ணுவோம்ப்பாண்ணா. எப்பா அது நமக்கு சரியாக வருமாப்பா, நம்ம பிளான்லாம் வேறு மாதிரியே, அவர் பிளான் வேறு மாதிரி இருக்குமாப்பா. இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம், ஆனால் ஏவிஎம் சரவணன் சார் தான் மெய்யப்பன் சார் கிட்ட வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கம்ப்ரமைஸ் பண்ணி பண்ண படம் தான் எம்ஜிஆர் அன்பேவா. அப்போ சொல்கிறாரு, இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா நான் தலையிட மாட்டேன்ப்பா, நீங்கள் தான் பொறுப்பு. அவர் தலைவரை கூட்டியாந்து நீங்கள் நடிக்க வச்சு அவரை அனுப்பிச்சி வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். நான் எந்த இதுக்கும் வரமாட்டேன்ப்பா, நான் கதையை பார்ப்பேன், அந்த ரஷ் பார்ப்பேன், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், ஏதாவது இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி பேசுவார். எம்ஜிஆர் சார் தலைவரும் மேய்ச்சிட்டியாரை பார்க்க மாட்டார், அதிகமாக பேசவும் மாட்டார். இவங்க போதும் இல்லை, இவங்க தான் அவங்க அடுத்த வாரிசு தானே, இவங்க தானே அந்த ஜென்ரேஷன் அப்படின்ட்டு இவங்களே ஃபாலோ பண்ணுவார். அது மாதிரி அன்பேவா படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதில் கூட தலைவர் கூட அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கூட அவுட்டோரில் போய் பண்ணலாமேன்னு சொன்னார். ஏவிஎம் செட்டியார் தான், இல்லை ரொம்ப ரிச்சாக பண்ணணும், ஒரு சாங்ஸ் அப்படி லட்டு மாதிரி வரணும், அது செலவு எவ்வளோ நாள் பரவாயில்லப்பா பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு ஏசி திருலோச்சந்தர்கிட்ட சொல்லி. ஏசி திருலோச்சந்தர் சாரும் ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருப்பார், ஒரு ஐடி ஆஃபீஸர், ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பார். இங்கிலீஷ்லேயே தான் பேசுவார். அவர் டைரக்ஷன் அப்படி தான் பண்ணுவார், ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கும், லோக்கலாலாம் இருக்காது. அதனால் அவங்க ஏவிஎம்க்கு அவர் ரொம்ப சிங்க் ஆகிட்டார். எல்லா படங்களும் நிறையா படங்கள் ஏவிஎம்க்காக ஏசி திருலோச்சந்தர்லாம் பண்ணார். அப்போது சரவண சார் ஒரு தடவை எங்கிட்ட குறிப்பிட்டு பேசும்போது சொன்னார், நானும் ஆல்பர்ட் மாரி பற்றியும் சொல்கிறாரு,